ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சீக்ரெட் ஆஃப் ஹியூமன் ஸ்பிரிட். இன்னைக்கு நியூ டாபிக், புதிய தலைப்பு, மனித ஆவியினுடைய ரகசியத்தில். அதற்கு ஆதாரம் 1 கொரிந்தியர் 2:7. உலகம் தோற்றுவதற்கு முன்பாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். மறைக்கப்பட்ட தேவ ஞானம், மறைக்கப்பட்ட ரகசியம், சீக்ரெட். அது மர்மம். மர்மமானவர், ரகசியமானவர், காண முடியாதவர், ஞானமாயிருப்பவர். இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. உங்களுடைய ஆவிலே, என்னுடைய ஆவிலே கடவுளுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நான் காண விரும்பினேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இது 68வது செய்தி. கடவுளுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை உங்களுடைய ஆவிக்குள்ளே வைத்திருக்கிறார். அது தெரியாட்டா நம்ம ஒரு பைத்தியம் போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்சிருவோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது. ஸ்தோத்திரம். நீங்கள் அந்தமான் நிக்கோபாருக்கு போனீங்கன்னா நிர்வாணமான ஆதிவாசிகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் டாலரை கொடுங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. பவுண்ட்ஸை கொடுங்க, பிரிட்டிஷ் பணத்தை போய் கொடுங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா அதை பற்றி அவங்களுக்கு தெரியவே, அவருடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க நிர்வாணமாக உள்ளவே இருக்கிறாங்க. உங்களுக்கு புரியுது? கொஞ்சம் புரியுங்க. உங்களுடைய ஆவியுடைய அளவற்ற ஐஸ்வர்யம் நீங்கள் காணாத வரை அவருடைய மகத்துவத்தை நீங்கள் அளவிட முடியாது, அடைய முடியாது. அது ஆச்சரியமானவைகள், பிரம்மாண்டமானவை. இயேசு மறைக்கப்பட்டவர், புரியுங்களா? அவரை ஒருவரும் கண்டு உயிரோடு இருந்ததில்லை. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் சொல்லுது, ஒருவரும் கண்டு உயிரோடு இருந்ததில்லை. ஸ்தோத்திரம். கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின ரகசியத்தில் உள்ள சீக்ரெட், மர்மத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று, மர்மமாக இருக்கிற ஐஸ்வர்யம், காண முடியாதிருக்கிற ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவானுக்கு தெளிவுபடுத்த சித்தமானார். அது என்ன? கிறிஸ்து தான் அவர், மகிமை நம்பிக்கை. உங்களுக்குள் இருப்பதே அந்த சீக்ரெட், உங்களுக்குள் இருப்பதே அந்த மர்மம், உங்களுக்குள் இருப்பது தான் அந்த மறைவானவை. மறைக்கப்பட்ட ரகசியமா மர்மமானவர். ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவர்? மறைக்கப்பட்டவர், மர்மமானவர், ரகசியமானவர். அவர் எவருமே காண முடியாது. யாத்திராகமம் 33:20 நம்ம பலமுறை பார்க்கிறோம். அவரை காண்கிறவர்கள் மரிப்பார்கள். அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். ஜீவனும் அவர் தீர்க்காயுசுமானவர் என்பதை நீங்கள் அறியணும். அவர் ஒருவராய் சாகாமுடையவர், ஒருவராலும் கண்டிராதவர், காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். அதையும் நம்ம புரியணும். காணக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிற தெய்வம். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஒருவரும் அவரை காண முடியாது, ஒருவரும் அவரை பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் அவரை பார்த்ததில்லை. க்ளோரி டு காட். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அவர் சாகாமுடையவர், ஒருவரும் அவரை கண்டதில்லை, ஒருவரும் அவரை பார்த்ததில்லை. அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன். அப்போ இந்த மர்மமானவர், இந்த ரகசியமானவர், காண முடியாதவர் உங்கள் ஆவியில் ஆவியாக இருக்கிறார் என்பது மறைக்கப்பட்ட ரகசியம். கிறிஸ்து உங்களில் இருப்பது அது மறைக்கப்பட்ட ரகசியம். இந்த மறைக்கப்பட்ட ரகசியத்தை யாரும் தோண்டி திருச்சபை மக்களுக்கு புதையலாக எடுத்து கொடுக்க தெரியல.
இந்த கடைசி காலங்களில் எங்களைப் போல் சிலருக்கு இந்த மறைக்கப்பட்ட கிறிஸ்துவை எடுத்து உங்களுக்கு புதையலை எடுத்து கொடுக்க எங்களை வைத்திருக்கிறார். அது மிக முக்கியமானது. ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி உடையவன். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் எவர்களோ அவர்கள் கிறிஸ்துவின் ஆவி உடையவன் அவருடையவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 4:6, 2 தீமோத்தேயு 4:22. இப்படிப்பட்டவரை சொல்லப்பட்டிருக்கிற கலாத்தியர் 4:6, 2 தீமோத்தேயு 4:22, ரோமர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிற இப்படிப்பட்டவரை அறிந்து நாம் கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதற்குத்தான் என்ன தேவைன்னா அறிவு தேவையில்லை, ஞானம் தேவை. என்ன தேவை? ஞானம் தேவை. அந்த ஞானத்தை பற்றி தான் 1 கொரிந்தியர் 2 சொல்லுது. இது சில நாள் பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஆகவே தான் 2:7 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியரில் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியம் சிலுவை வரை மறைக்கப்பட்டிருந்தது, உயிர்த்தெழும் வரை மறைக்கப்பட்டிருந்தது. மறைக்கப்பட்ட ரகசியம் அந்த ஞானத்தை பேசுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார். அப்போ மறைக்கப்பட்ட ஞானம். இந்த ஞானம் யார்? இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் 1 கொரிந்தியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு, இந்த மறைக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மகிமையின் தேவனை அறிந்திருந்தால் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். இந்த மறைக்கப்பட்ட கிறிஸ்துவை அறியாதபடியினாலே சிலுவையில் அவரை அறிந்தார்கள். அறியாதபடினாலே அவரை அறிந்தார்கள். யார் இவர்? இவர் மறைக்கப்பட்டவர். இவர் யார்? காண முடியாதவர். இவர் யார்? ரகசியமானவர். இவரை குறித்து யாருக்கும் வெளிப்பாடே இல்லாமல் இருந்தது. ஆனால் இவரை அறிந்திருந்தால் சிலர் அறிந்திருக்க மாட்டார்கள், அறியாதினாலே சிலர் அறிந்தார்கள் என்று 1 கொரிந்தியர் 2:8 சொல்லுது. அப்போ அந்த மறைக்கப்பட்டவரை, ரகசியமானவரை, ஞானமாய் இருக்கிறவரை அறிவது உங்கள் ஆவிக்குள் தான். இந்த ஞானமானவர் உங்கள் ஆவியில் ஆவியாக இருக்கிறார். இந்த தெளிவை அளிக்கிற ஆவி நமக்கு அவசியம் என்று எபேசியர் 1:7 சொல்லுது. சரிதானா? எபேசியர் 1:7 என்ன சொல்லுது? இதுதான் சொல்ல உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்களுக்கு பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு தெளிவு தரக்கூடிய கண்கள் வேணும், அந்த ஆவி வேணுங்கிறார். பிரைஸ் காட், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு நமக்குள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. நமக்கு இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஏற்படுத்தி வைத்திருக்கிற அத்தனையும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை இருக்கு? தெளிவு தேவை இருக்கிறது. ஸ்தோத்திரம். எபேசியர் 1:17 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவிக்கிற ஆவியையும் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த ஞானமுடையவரை, மர்மமானவரை, ரகசியமாய் இருக்கிறவரை, ஸ்தோத்திரம், உங்கள் ஆவிக்குள் இருக்கிறவரை அறிந்து கொள்வதற்கு, அறிந்திருந்தால் சிலர் அறிய மாட்டார்கள், இவரை அறிந்து கொள்வதற்கு ஞானமும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று, பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரம், மகிமை, ஐஸ்வர்யம் இன்னதென்று தாம் கிறிஸ்துவை மரித்தோரில் எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கலாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ரகசியமானவர், மர்மமானவர், இவர் அறிந்து கொள்வதற்கு பிரகாசமான
கண்கள் வேணும், ஞானம் வேணும், அறிவு வேணும். இந்த அறிவு யூதர்களுக்கு இருந்திருந்தா அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். கதாவதற்கு ஸ்தோத்திரம். ஆகவே நமது தவறான நம்பிக்கை ஆராதனையில் ஆவியில் நிரம்புகிற ஒரு அனுபவம், அந்த ஒரு செகண்ட், ஒரு 5 நிமிஷம் ஆவியில் நிரம்பி கையை தட்டி ஆர்ப்பரிப்போம். இதுதான் ஆவியின் நிறைவு என்று போதிக்கப்படுகிறது. இது பித்தளைக்கு தங்கம் முலாம் பூசுவது போன்றது, கோல்டு கவரிங் போன்று. அப்போ அந்த ஆவியில் நிரம்பி இந்த மாமிசத்தில் உடலை உலுக்கி கையை தட்டி போவதிலேயே அனைத்து திருப்தியாக இருக்கிறார்கள். இது படு பயங்கரமானது, படுபடு பயங்கரமானது. இந்த மாமிசத்தில் நடக்கிற அசைவுகள், கைத்தட்டுதல், ஆரவாரம், இசை, பாடல் உற்சாகப்படுத்தி அப்படியே சந்தோஷம் கொப்பளித்து வெளியே வந்து கைத்தட்டி ஆரவாரமாக இருக்கு. இவையெல்லாம் பித்தளைக்கு தங்கம் முலாம் பூசுவது போன்றது. பார்க்க தங்கான உள்ள பித்தளை, தலையில் இருப்பது தாளம்பூவா, அதன் உள்ளே இருப்பது ஈரும் பேணுமா. அந்த கதை தான் இந்த கதை. நமக்கு பித்தளைக்கு முலாம் பூசினது, தங்கம் முலாம் பூசினது போல ஆராதனையில் 2 மணி நேரம் ஆராதனையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா உற்சாகப்படுத்தி கையை தட்டி ஆவியில் நிரம்பி அனலாக இருந்தது. போதவர் சிலர் அனலாக இருந்தது, அப்படியே ஃபயர் 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 ஃபயராக இருந்தது. நான் அதை தப்புன்னு சொல்லலை. பித்தளைக்கு தங்கம் முலாம் பூசுகிற கதை இது. மறைக்கப்பட்டவர், ரகசியமானவர், ஞானமானவர். அவரை அறிவதற்கு மனக்கண்கள் வேணும். அவர் எங்கே இருக்கிறார்? மகிமையின் கிறிஸ்து ரகசியமானவர் உங்கள் ஆவியில் இருக்கிறார். அவர்தான் மறைக்கப்பட்ட ஞானம். உங்கள் ஆவியில் மறைக்கப்பட்ட ஞானம் உடையவராக இருக்கிறார். நீங்கள் எதுக்கு ஞானத்தில் குறைவாக இருக்கணும்? மகாதேவனே, மறைக்கப்பட்ட ஞானமாக இருக்கிறவரே, மறைக்கப்பட்ட ஞானத்தின் ரகசியமானவரே, உங்கள் ஆவியில் ஆவியாக இருக்கிறார். இந்த ஆவியோடு தான் ஜெபம் பண்ணணும். இந்த 6:18 எபேசியரில் இந்த ஆவினால் தான் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:22 சொல்கிறார் ஆண்டவர். ஆகவே தெளிவை அளிக்கிற ஆவி உங்கள் ஆவியில் கலந்திணைந்திருக்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் என்றால், செயல்படுத்தாத பழுது அடைந்த ஒரு கப்பல் போன்று திருச்சபை இருக்கு. தங்கம் முலாம் பூசப்பட்டிருக்கு. இந்த பழுதடைந்த கப்பல் வெறும் கடல் மணலில் நின்றுட்டு இருந்தா என்ன செய்யும்? எதுக்கும் ஆகாது. மறைக்கப்பட்ட ஞானமாக உங்கள் ஆவியில் இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நாம் ஆண்டவருக்கு சுவிகார புத்திரராக மாறும்படி நாம் எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவையெல்லாம் நம்முடைய ஆவிக்குள்ள நடக்குதுங்க, வெளியே இல்லை. மகனாவது ஆவிக்குள்ள, சுவிகார புத்திரராய் மாறுவது ஆவிக்குள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைக்கப்பட்ட ரகசியமான கிறிஸ்து உங்களுக்குள், உங்கள் ஆவிக்குள். மறைக்கப்பட்ட ஞானம் உங்கள் ஆவிக்குள். சபையினுடைய ஆபத்து எப்படி இருக்கிறது என்றால், பரிசுத்தம், நீதி யூதர்களை போன்று இருக்கிறது. அவருடைய வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை என்று வேதம் சொல்கிறது. அது வெளியேத்தான் முலாம் பூசப்பட்ட
கோல்டு கவரிங் பூசப்பட்ட ஒரு அடையாளமாக இருக்கிறது. உள்ளே மறைக்கப்பட்ட ஞானமானவர், ரகசியமான ஞானமானவர் இல்லாத ஒரு எம்டி பிளேஸ் ஆகியிருக்கு. அப்போ பரிசுத்தமாக இருக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதே அறியாத ரகசியமாக இருக்கு. நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நாம் நீதியாக்கப்பட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தமாய் இருப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். பரிசுத்தமாய் இருப்பது ஒரு குறிக்கோளாக இருக்கிறதா? இல்லை, குறிக்கோளே இல்லை. அப்போ பரிசுத்தமாக இருப்பது குறிக்கோளே இல்லை என்று சொல்வதனாலே உங்களுக்கு தலை சுற்றுதல் வந்துடக்கூடாது. அப்போ குறிக்கோள் என்பது ஒரு அடைய நினைக்கும் லட்சியம். என்னுடைய குறிக்கோள் இது, அது அடைய நினைக்கும் லட்சியம், நோக்கம். இந்த வார்த்தை கொஞ்சம் நீங்கள் புரியணும், அப்போ தான் மாறுவீங்க. சபையினுடைய பிரச்சனை என்னன்னா, பரிசுத்தம் அடையத்தான் இனி இந்த உலகத்தில் இன்னும் வச்சிருக்கிறார். பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும் என்று பரிசுத்தம் அடையத்தான் வைத்திருக்கிறார் என்ற ஒரு குறிக்கோள் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது. அதற்காகவே சபைக்குள்ள பல போதனைகள் கொடுக்கப்படுகிறது, ஜெபிக்க வைக்கப்படுகிறது, உபவாசிக்க வைக்கப்படுகிறது. ஆனால் வாழ்க்கையை தோற்று போனவர்களாகவே இருக்கிறார்கள். நம்ம இன்னும் பரிசுத்தமடை நம்புறதர், இன்னும் பரிசுத்தமடை நம்புறதர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வட்டி கொடுப்பாங்க, எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுவாங்க, எல்லா பொறாமையும் எல்லாமே உள்ளே இருக்கும். இப்போ பிரசங்கம் போதனை எதுவும் மாற்றம் உண்டாகாது. அனுபவத்தில் 1000 சொல்லலாம். செய்ய வேண்டியதை செய்தால் தானாகவே பாவம் செத்ததாக இருக்கும். பழைய மனிதன் அடக்கம் செய்யப்பட்டதாகவே இருக்கும். செய்ய வேண்டியதை கடவுளுடைய பிள்ளைகள் போதிக்கிறவர்கள் செய்யவில்லை. கர்த்தர் வருகிறார், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற போதனையை மட்டும் சபைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வருகிறார், நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும், நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும். பிரதர் சிஸ்டர், ஓ காட், பரிசுத்தம் இல்லாதவனை கைவிட மாட்டார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிக்க முடியாது என்று ஆணித்தரமாக பேசுகிறார்கள். தப்பல்ல. அப்போ தேவனுடைய நோக்கம், குறிக்கோள் என்ன? அவர் அடைய நினைத்த லட்சியம் என்ன? உங்கள் ஆவியில் ஆவியாக இருப்பது, உங்கள் ஆவியில் உட்பிரவேசித்து அவர் ஞானமுடையவராக உங்களுக்குள் தங்கி இருப்பது. இது வந்துட்டா தானே அது வந்துருங்க. சாப்பிட்டுட்டா பயிர் பசி நின்று போங்க. நம்ம எல்லாரும் சாப்பிட்டு வாழ வேண்டும், நம்ம எல்லாரும் சாப்பிட்டால் தான் உலகத்தில் வாழ முடியும், நம்ம எல்லாரும் தண்ணீர் குடித்தால் தான் வாழ முடியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. சாப்பிடணும், தண்ணீர் குடிக்கணும், நாம் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும், நாம் எல்லாரும் பரிசுத்தம் அடைய வேண்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாதுங்க. ஆவியாக தேவன் ஞானமுடையவராக, ஆவி உடையவராக, மகிமையின் கிறிஸ்துவாக உங்க ஆவிக்குள்ள வரணும். அவர் உள்ள வந்தாவே பாவம் செத்ததா மாறும். பரிசுத்தம் அடைவதற்கு நீ துடிக்க வேண்டாம், போராட வேண்டாம், அதுக்கு போதனை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆக மறைக்கப்பட்ட கிறிஸ்து ஞானமுடையவராக இருக்கிறார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் உங்கள் ஆவிக்குள் இருக்கிறார், அதுதான் வெளிப்பாடு. என்ன பிரச்சனை? பரிசுத்தம் அடைய சபை போராடி கொண்டே இருக்கு. அதை முதல்ல விட்டுட்டு உள்ள வைக்க வேண்டியவரை வைங்க. அதை வச்சு அது செத்துரும். கிறிஸ்துவின் உடையவர்கள் தன் மாமிச இச்சைகளின்படி நடக்க மாட்டார்கள். கிறிஸ்துவை உள்ளே உடையவர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். சாவுக்கேதுவான இயேசுவை மரித்தோழ்ந்த எழுப்பின ஆவி உங்களில் இருந்தால் சாவுக்கேதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் உடையவர்கள் மாமிசத்தின் இச்சையின்படி நடக்க மாட்டார்கள். ரோமர் 8, 9, 10, 11 வாசித்து பாருங்க. பரிசுத்தமடை, பரிசுத்தமடை, பரிசுத்தமடை எல்லாம் கையை தட்டு பேப்பர்ல எழுதி போட்டு கொளுத்து, கொளுத்து, கொளுத்து. நீ ஒன்னையும் கொளுத்த வேண்டாம், அவரத்துக்கு உள்ள வை. வைட்டமின் உள்ள இருந்தா நோய் வராது. எதிர்ப்பு சக்தி உள்ள இருந்தா கொரோனா வராது. எதிர்ப்பு சக்தி இயேசு.
மகிமையின் கிறிஸ்து, ஆவியாக இருக்கிற கிறிஸ்து, கிறிஸ்துவின் ஆவி உடையவனாக இருப்பது கிறிஸ்து, மறைக்கப்பட்ட ஞானம் கிறிஸ்து. அவர்தான் எதிர்ப்பு சக்தி பாவத்திற்கு. அவர் ஆவியாக உள்ளே மறைக்கப்பட்டவராக உள்ளே இருக்குமாறு என்றால், மறைக்கப்பட்ட இயேசு, ரகசியமான இயேசு உள்ளே இருப்பார் என்றால், பாவத்திற்கு எங்க வழி? பாவத்திற்கு ஏன் போராடணும்? அது இல்லாதனாலதான் ஆயர்கள் எல்லாருமே பரிசுத்தம் அடைங்க பிரதர், பரிசுத்தம் அடைங்க சிஸ்டர், உபவாசம் போட்டு பரிசுத்தம் அடைங்க, பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். ஆமா, அவர் இல்லாதவன். சபம் முழுவதும் அவரை உள்ளே உடையவராக இல்லாமல் ஆயர்கள் மாற்றிவிட்டார்கள். காரணம் அறியாமை, புரியாமை. அறியாமையினாலே அந்த மகிமையின் கிறிஸ்துவை சிலுவில் அறைந்தார்கள், மறைக்கப்பட்ட ஞானத்தை சிலுவையில் அறைந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களில் இருந்தால் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11. தேவன் உங்கள் ஆவியில் உட்பிரவேசித்து ஒரே ஆவியாக இருப்பீர்கள். 1 கொரிந்தியர் 6:17. அப்போ தேவன் உங்கள் ஆவியோடு ஒரே ஆவியாக இருப்பார் என்றால், இயேசுவை மரித்தோர் எழுப்பின ஆவி உங்களுக்குள் இருக்கும் என்றால், ஏங்க பாவத்துக்கு எங்கெங்க வழி? அங்க பாவம் நினைவில் எப்படி செய்ய முடியும்? உணர்வில் எப்படி செய்ய முடியும்? பேச்சில் எப்படி வரும்? இப்போ தேவனுடைய நோக்கம் என்ன? உங்களை பிள்ளையாய் மாற்றுவது. அப்புறம் என்ன நோக்கம்? உங்களுக்குள் உட்பிரவேசிப்பது. அப்புறம் உங்களுக்குள் ஞானமாக மறைக்கப்பட்டவராக ரகசியமானவர் உள்ளே இருப்பது. அப்புறம் உங்களை கழுவது, நீதிமானாக்குவது, பரிசுத்தமானவாக்குவது. அப்புறம் உங்களை ஆலயமாக்கி உங்களுக்குள் குடியிருப்பது. அப்புறம் ஸ்தோத்திரம், உங்களோடு கூட ஒரே ஆவியாக இருப்பது. அப்புறம் உங்கள் சரீரத்தினால் அவரை மகிமைப்படுத்த வைப்பது. இதுதான் அவருடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ நோக்கம் நம்மளை எல்லாரையும் பரிசுத்தமாக மாற்ற வேண்டும் என்று நாம் இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறோம், சிந்திக்கிறோம். அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். தேவன் உங்களை முதல்ல பிள்ளையாக, புத்திரராக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். புரிஞ்சு கொள்ளுங்க. புரியுங்களா? முதல்ல உங்களை பிள்ளையாக இருக்க விரும்புகிறார். விசுவாசத்துடனே பிள்ளை தான். விசுவாசித்த உடனே பிள்ளையாக மாற்றுறார். இயேசுவை விசுவாசித்துடனே அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து பிள்ளையாக மாற்றுறாரு. உட்காந்து அவர் பரிசுத்தம் ஆகிட்டு இருக்குல்ல, அதுதான் ஒரு பலி ஆகிட்டார் அவர். நான் சொல்லுவது உங்களுக்கு விகற்பமா, புரியாததா, சிக்கலா உங்களுக்கு தெரியலாம். யோசித்தீங்கன்னா சரியாக போயிடும். யோசிக்காத வரைக்கும் சிக்கலாகவே தெரியும். உங்களை முதல்ல பாவத்தை மன்னிக்கிறாரு. பாவத்தை கழுவி விசுவாசித்துடனே மகனாக மாற்றுறாரு. மகனாக மாற்றின உடனே உள்ளே உட்பிரவேசித்து கிருபையும் சத்தியமும் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தி பரிசுத்தமாக்கின பிறகு தான் நீதிமான். புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் செய்யாமலே உங்களை நீதிமானாக்குகிறார். ஏனென்றால் பாவத்திற்கு அவர் பாவக்கிரயமாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். போன பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்தோத்திரம். அப்போ யோவான் 1:12 நீங்கள் பிள்ளைகளாக, புத்திரராக, பிரைஸ் காட், நீங்கள் இருக்கும்படி, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நீங்கள் பரிசுத்தராக இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் புதிய ஏற்பாடு முழுதும் பாருங்கள். பரிசுத்தமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரிசுத்தராக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வரும். அதற்கு பரிசுத்தராக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். புத்திரராக மாறும்பொழுது கிருபையும் சத்தியமாக ஆவியில் நுழைந்து வாசம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா புரியுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
பழைய ஏற்பாட்டிலே நான் பரிசுத்தர், நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் 1 பேதுரு 1:15 நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கணும், ஒரு பரிசுத்த கூட்டமாய் மாற்ற வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாரும் முதல் மகனாக மாற வேண்டும். புதிய ஏற்பாட்டில் முதல்ல நாம் எல்லாரும் மகனாக மாற வேண்டும். புதிய ஏற்பாட்டில் அடுத்த ஸ்டெப் என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் உங்களுக்குள் பிரவேசித்து தம்முடைய ஆவியை வைக்க வேண்டும். அதான் 2வது ஸ்டெப். ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க குமாரனுடைய ஆவியை உங்களுக்குள் வைத்து தன்னை அப்பா குமாரன் என்று கூப்பிடத்தக்க ஆவியை உங்கள் ஆவிக்குள் வைக்கிறார். எங்க கலாத்தியர் 6:4 எடுத்த உடனே அதான் செய்கிறார் ஆண்டவர். ஃபர்ஸ்டே அதான் செய்கிறார் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் என்னன்னா, புத்திரரா பிள்ளையாக மாற்றுகிறார். அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவுகிறார். அவங்களுக்குள்ள பிரவேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பரிசுத்தவான்கள் நல்ல காரியம், அது தவறல்ல. கிறிஸ்தவ பரிசுத்தவான்களை விட புத்த மதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. ரொம்ப பரிசுத்தமானதற்கு கடைப்பிடிக்கிற புத்த துறவிகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கிட்ட எட்டவே முடியாது. பரிசுத்தமாக பல கடவுளை வணங்கி வாழுகிற உலகில் பல கோடி மக்கள் இருக்கிறாங்க. நான் பரிசுத்தத்தை மட்டுப்படுத்தி பேசலை. நம்ம தலையாக இருப்பதை வாளாக இருக்கிறத, தலையாக இருப்பதை விட்டுட்டு வாளாக இருக்கிறத பிடிச்சிக்கிட்டோம். அதான் மிக முக்கியம். கடைசியில் வாழை மேன்மைப்படுத்துகிறோம், பரிசுத்தத்தை மேன்மைப்படுத்தி இயேசுவை விட்டுட்டோம், இயேசு நமக்குள் இருக்கிறத விட்டுட்டோம். உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? பரிசுத்தத்தை மெயினாக பேசி உள்ள இயேசு வைக்க மறந்துட்டோம், ஆவியை அவரை வைக்க மறந்துட்டோம், மறைக்கப்பட்ட கிறிஸ்துவை அவரை வைக்க மறந்துட்டோம், ரகசியமானவர் உள்ள வைக்க மறந்துட்டோம். பரிசுத்தமாயிரு 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 சொல்லிகிட்டே இருந்தா என்ன பிடிக்கிறோன்னா, தும்பி இருக்கிற வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதை பிடிக்கணும்னா தலையை விட்டுட்டோம். ஸ்தோத்திரம். அப்போ இந்த வாள் தான் பரிசுத்தம். நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க. பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? பரிசுத்தம் உள்ளவர்களும், நல்ல வசனத்தை வாசிக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாய் இருப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். 1:4 பரிசுத்தம் உள்ளவராக இருக்கபடி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதற்காக? எதனுடைய நோக்கம்? எதற்காக தெரிந்து கொண்டார்? பரிசுத்தம் உள்ளவராக இருக்கபடி தெரிந்து கொண்டார். அவருடைய நோக்கம் என்ன? தம்முடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக புத்திரராக இருக்கபடி. 1:4 எபேசியர் 1:4 பரிசுத்தம் உள்ளவராக இருக்கபடி தெரிந்து கொள்ளப்பட்டார். எதற்காக பரிசுத்தம் உள்ளவராக இருக்கபடி தெரிந்து கொள்ளப்பட்டோம்? அவருக்கு புத்திரராக இருக்கபடி தெரிந்து கொள்ளப்பட்டோம். எபேசியர் 1:6. ஸ்தோத்திரம். அப்போ புத்திரராக மாறுவதான் தலையா இருக்கு, பிள்ளையா வாழ்வது. புரிஞ்சு போச்சா? நான் இதோட முடிக்கிறேன், அடுத்ததில் தொடர்ந்து சொல்கிறேன். முதல்ல நீ பிள்ளையா இருக்கணும், புத்திரராக மாறணும். எபேசியர் 1:6. ஸ்தோத்திரம். 1:4 பரிசுத்தமாய் உள்ளவராய் இருப்பதற்கு, குற்றமில்லாதவராய் இருப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டோம். 1:6 அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்கு, மகிமையின் புகழ்ச்சிக்காக நம்ம பிள்ளையாக வாழணும், புத்திரராக வாழணும். அதுதான் அவருடைய ஏம். அதான் ஏம். நீ எனக்கு பிள்ளையாக இருக்கணும், எனக்கு அப்பா பிதாவான்னு கூப்பிடணும், என் ஆவியை உனக்குள்ளே வைக்கணும், இந்த மறைக்கப்பட்ட ஞானத்தை உனக்குள்ளே வைக்கணும், என் ஞானம் உனக்குள்ளே இருக்கணும். நான் ஞானமானவர், நான் ஆவியானவர், நான் மறைக்கப்பட்டவர், நான் ரகசியமானவர், என்ன உள்ளே வைக்கணும். நீ எனக்கு பிள்ளையாக இருக்கணும், நீ எனக்கு பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் துடிக்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாங்க? நான் சபைக்குள்ள நீ பரிசுத்தமட, நீ பரிசுத்தமட, அப்போ தான் வருவார், நீ பரிசுத்தமட, அப்போ தான் வருவார், நீ பரிசுத்தமடன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறது என்னவென்றால், அவரை உள்ளவை, மறைக்கப்பட்டவரை உள்ளவை, மறைக்கப்பட்ட ஞானத்தை உள்ளவை, ரகசியமானவரை உள்ளவை,
அவர் உள்ள இருக்கிறாருங்கிறத சொல்லு. ரகசியமானவர் உள்ள இருக்கிறார், ஞானமானவர் உள்ள இருக்கிறார். உன்னை புத்திரராக அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நீ அவருக்காக புத்திரராக இரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க சுவிகார புத்திரருடைய ஆவியை உனக்குள் வைத்திருக்கிறார், உனக்குள் வைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். முதல்ல அவர் அதுதான் விரும்புகிறார். தாவியை உங்களுக்குள்ள வைக்கணும், நீ என் பிள்ளையா மாறணும், நீ என் மகளாக இருக்கணும். அதுதான் அவருடைய குறிக்கோள், அதுதான் அவருடைய நோக்கம். நாம் பரிசுத்தவான்களாக இருப்பது மட்டுமல்ல, அதற்காக பல கோடி புத்த துறவிகளும் பிற மதங்களிலேயும் பரிசுத்த மக்கள் இருக்கிறார்கள். அதுவே போதும். நாம் பிள்ளையாய் மாற வேண்டும், அவருடைய மகனாய் மகளாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்கள் பிற மதங்கள் இருக்கிறலாம் பிள்ளையாக மாற்ற முடியாது. புத்த மதத்தில் இருக்கிற, ஹிந்து மதத்தில் இருக்கிற, இஸ்லாம் மதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை இங்கே மகனை மாற்ற முடியாதுங்க. அப்போ முதல்ல என்னங்க, நீ அவரு பிள்ளையாக மாறணுங்க. அதுதான் முதல்ல முக்கியம். அவர் உனக்குள்ளே வரணுங்க, அதுதான் முக்கியம். இந்த பரிசுத்தம் தானாக உனக்குள்ளே வந்துடுங்க. அவர் உள்ளே வந்துட்டா தானாகவே நீ பரிசுத்தமாக இருப்பேங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே மை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம். சபையின் ஆயலாகி நாங்கள் செய்த தவறு. ஒரு பரிசுக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வரணும், ஒரு பரிசுத்துக்குள்ள நீதியை கொண்டு வரணும். அவன் ட்ரெஸ்ஸை மாற்றணும், அவன் உடையை மாற்றணும், அவன் அணிகளெல்லாம் மாற்றணும். அவனை பரிசுத்தம் அடைய வெளியெல்லாம் சுத்திகரிக்கணும். சுத்திகரித்தார்கள் ஆண்டவரே. ஐயோ எவ்வளோ தவறு செய்து விட்டோம். இந்த உலகத்தில் பல மார்க்கங்களை பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் உங்களுக்கு பிள்ளையாக மாற முடியாதப்பா. பரிசுத்தவான்களாம் பிள்ளைகளாக மாற முடியாது. ஆனால் உங்களுடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக எங்களை முதலாவதாக பிள்ளையாக தெரிந்து கொள்ளுகிறீங்க. அதுதான் உங்களுடைய குறிக்கோள். ஓ காட், அதுதான் உங்களுடைய குறிக்கோள். அதற்காகத்தான் பரிசுத்த குற்றமற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி. எங்களுக்குள்ளே இருக்கிறீர், ஞானமாக இருக்கிறீர், ஆவியாக இருக்கிறீர், மறைக்கப்பட்டவராக இருக்கிறீர், ரகசியமானவராக இருக்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம்.